போற அண்ணா அடுத்த சாங் ரெடி பண்ணிட்டானா? அட ஏலே அப்புறம் என்ன ஏட்டு ஏட்டு ஏட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான வீடியோ இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. இந்த ரீல்ஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறது இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இது மாதிரி ட்ரெண்டிங்கான ரீல்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐடியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஐக்கானில் ரீல்ஸ் 12ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி உங்களோட அலைக்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டையும் சாங்கையும் நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த 3.9 அந்த டாட் லைனில் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த அம்புக்குறி ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த அம்புக்குறி ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. திரும்ப இது மாதிரி எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரையும் எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஃபுல் கம்போசிஷன் ஏரியா 5வது ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரையும் வந்துட்டு கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டு விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க ஃபஸ்ட்டாக ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அதை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 4 ஃபோட்டோவுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணி 2வது எஃபெக்ட்ஸ் வந்து 2வது உள்ள எஃபெக்ட்ஸை ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணுங்கள். பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு 5வது ஒரு ஃபோட்டோவுக்கு போங்க. இதுதான் 5வது ஃபோட்டோ. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் லேயர்னு லாஸ்ட்டாக ஒரு அம்புக்குறி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இதையும் இந்த ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 இமேஜையும் விட்டுட்டு இந்த இமேஜில் ஆட் பண்ணுங்கள். அதே ஸ்டெப் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு ஸ்டைல் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்லேருந்து 2வது இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த அம்புக்குறி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு அடுத்தது சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டாக உள்ள இமேஜோட எஃபெக்ட்ஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டு வாங்க. லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட்லேருந்து 4வது இமேஜுக்கு இந்த சாரி லாஸ்ட்லேருந்து 3வது இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 3வது இருக்க எஃபெக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ஓப்பன் பண்ணுங்கள். பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம எதுனாலாம் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலையோ அந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயும் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் சைடில் அம்புக்குறி கிளிக் பண்ணிட்டு இந்த 2 ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா இதுலேயும் இதே ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் பேஸ்ட். இந்த மாதிரி எல்லாது எண்டு வரையும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மேலே பார்த்திங்கன்னா அம்புக்குறி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபுல் குவாலிட்டி வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 1800 வச்சுட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரெண்டிங்கான ரீல்ஸை வந்து நீங்களும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.